Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து கிட்னாப் ட்ராமால வந்து எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஏதோ வரைக்கும் பார்த்திருந்தோம். வின்னு கியூன்னு ரெண்டு பேரும் ரிஹர்சல் பண்ணிக்கிருக்காங்க. ஏதோ ஒரு நாடகத்தை வந்து ரிஹர்சல் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து இன்னைக்கான எபிசோட போய் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து ரிஹர்சல் பார்க்குறேன்னு இந்த கியூ பையன் வந்து மின்னுக்கு வந்து ரியலாக கிஸ் கொடுக்க போறேன்னு பக்கத்தில் போக அதுக்குள்ளே இந்த மின் பையனா கியூவோட தலையில சுண்டி விட்டு அவனை விளக்கி விட்டான். இந்த கியூ பையனுக்கு லைட்டாக டென்ஷன் ஆகுது. என்ன சீனடா இது, சீன் நல்லாவே இல்லை. ஏதோ வேற ஒரு இடத்துல வந்து ஹீரோ செத்து போற மாதிரி எதுக்கு இப்படிலாம் கதை இருக்குது அப்படின்னு கியூ கேட்க, நான் எங்க வேற இடத்துக்கு வந்து செத்து போனேன், நான் என் தம்பி மென்னோட பிளேஸ்ல இருந்தாலும் செத்து போறேன் அப்படின்னு இந்த மின் கேட்க, டே 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 நான் சொல்றது கதைப்படி பார்த்தா நீ ஹீரோடா, ஹீரோ எதுக்கு வேற ஒருத்தரோட பிளேஸ் வந்து செத்து போறாங்க அப்படின்னு இந்த கியூ கேட்க, இதுதாண்ட கதை அப்படின்னு இந்த மின் வந்து இப்படி பேசிட்டு இருக்கான். இந்த கியூ பையன் வந்து தொடர்ந்து ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்க, உனக்கு என்னடா பிரச்சனை, எதுக்குடா இப்படி ஒரு கேள்வி கேட்குற அப்படின்னு மின் கேட்க, ஏன்னா உன்னோட ஆக்டிங் லெவல் வந்து ரொம்ப மட்டமா இருக்குடா அப்படின்னு கியூ வந்து மங்கமா மின்ன போட்டு கலாய்க்கிறான். யாரை பார்த்துடா ஆக்டிங் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு மின் என்னன்னா கியூ கூட சண்டைக்கு போக, டேய் நீ சண்டைக்கு போறதெல்லாம் பிறகட்டும், ஆமா இந்த ஸ்டன்மேன் ஜாப்பெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் புதுசா இன்னொரு வேலைக்கு போயிருக்க, இப்போ எதுக்கு திருதுப்புன்னு இந்த ஸ்டன்மேன் வேலைக்கான ரிஹர்சல்லாம் பார்த்து இருக்க அப்படின்னு மென் வந்து கரெக்டா ஒரு கேள்வி கேட்க, டேய் அது வந்து எனக்கு திங்கக்கிழமை லீவுடா, அன்னைக்கு ஏதாச்சும் ஸ்டண்ட் ஒர்க் வந்தா போலாம்ல, அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிருக்கேன் அப்படின்னு மின் சொல்றான். எப்பாடே நீலாம் ப்ராக்டிஸ் பண்றேன்னு அந்த பக்கமே போயிடாதா, டேரக்டர் ரொம்ப பாவம் அப்படின்னு கியூ பையன் வந்து மின்ன போட்டு ஓவரா கலாய்க்கிறான். யாரை பார்த்துட கலாய்க்கிற அப்படின்னு மின் பையன் டென்ஷனாக என்ன பண்றான்னா, இவங்க ரிஹர்சலுக்காக டம்மி துப்பாக்கி வச்சிருப்பாங்களே அதை வச்சு கியூவை சுடுறானாமா. கியூவும் லைட்டா ஆக்டிங் பண்றான். இப்படியே இவங்க எல்லாரும் நல்லா ஃபன்னா சிரிச்சு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மின் பையன் வந்து வேலைக்கு போகணும்ல, வேலைக்கு போறவே அவனோட கீ கார்டை வந்து மறந்து வச்சுட்டான். இன்னொருத்தர் தான் அவரோட கீ கார்டை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன அந்த பார்க்குள்ளேயே உள்ள கூட்டு போறாங்க. இப்ப இந்த மின் பையனுக்கு வந்து வேலை கொடுத்தாங்களே அந்த லேடி வராங்க. வரும்போதே இந்த கியூ பையனோட அப்பா வந்து ஒரு கேஸை விசாரிக்கிறாங்களே அந்த கேஸை பத்தி தான் இவங்க பேசிட்டு வராங்க. இவங்க எதுக்கு இந்த கேஸை பத்தி பேசுறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் மின் இருக்காம்ல மின்னும் கேட்டுட்டு தான் இருக்கான். என்னடா இது, அந்த ஆபீசர் கையில வந்து எவிடன்ஸ் சிக்கிருச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம வந்து டோட்டலா காலியாயிருவோம், அந்த ஆபீசருக்கு வந்து எது வீக்னஸ்னு டக்குன்னு கண்டுபிடிங்கடா அப்படின்னு இவங்க வேற பேசுறாங்க. இதெல்லாம் கேட்க மின்னுக்கு வேற பதறது. இன்னொரு பக்கம் வீட்டுல உட்காந்து மென்னு கியூன்னு ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. இந்த கியூ பையன் கையில கட்டு போட்டிருக்கான், அதான் கையில கட்டியிருக்கான். அவன் வந்து அவனே பிரிச்சுட்டு வருவேன்னு கெத்தா சீன்லாம் போட்டு ட்ரை பண்றான். இருந்தாலும் கியூவால முடியல. மென் கிட்ட ஹெல்ப் கேட்க அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு மென் சொல்லிட்டான். ஏன்டா இப்படி பேசுற, மின்னா இருந்தானா அவன் எனக்கு வந்து எப்படிலாம் ஹெல்ப் பண்ணிருப்பான் தெரியுமா அப்படின்னு இந்த கியூ வந்து ஒரு வார்த்தையோட, ஓஹோ உனக்கு என் அண்ணன் மேல அவ்வளவு நம்பிக்கையா, உங்க ரெண்டத்தையும் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியலையப்பா, அதையும் தாண்டி ஏதோ இருக்கு போலயே அப்படின்னு இந்த மென் வந்து லைட்டா போட்டவங்க பார்க்க, அதெல்லாம் இல்லையே ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு இந்த கியூ பையனும் சமாளிக்கிறான். ஏன்டா சமாளிக்கிற, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா என்ன இப்படியா ஊட்டி விடுவாங்க, ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுவாங்க, அது மட்டும் இல்லாம அவன் உனக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றான், ரொம்பவே ப்ரொடக்டிவா இருக்கான், எனக்கு என்னமோ சரியா பல்லையப்பா, இது என்னமோ ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸையும் தாண்டி தான் இருக்கு அப்படின்னு மென் சொல்ல, டேய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரிலாம் வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு பண்ணதில்லை, அவன் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது அப்படின்னு இந்த கியூ பையன் வந்து சமாளிக்க முடியாம சமாளிச்சு இருக்கான். ஏன்பா ஏன் இப்படி சமாளிக்கிற, சரிடா இப்ப நான் உன் வழிக்கே வரேன், ஒரு வேளை என் அண்ணே வந்து ஒன்னா லவ் பண்ணா நீ ஏத்துக்கிடுவியா அப்படின்னு மென் கேட்க, டே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லடா, வாய்ப்பு இருந்தா வேணா பாத்துக்கலாம் அப்படின்னு கியூ சொல்றான். அது மட்டும் இல்லாம உன் அண்ணனுக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபீல்லாம் அந்த மாதிரி தெரியல அப்படின்னு இந்த கியூ பையன் வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா இது, இவன் நம்ம எது பேசினாலும் பட்டும் படாம பேசுறானே அப்படின்னு மென்னுக்கு வந்து என்ன பண்ணன்னு தெரியல. இந்த நேரம் வேற இந்த மின் பையன் வந்து கீ கார்டை வந்து வீட்லயே வச்சுட்டு போயிட்டாம்ல, அதை இந்த மென் பையன் பாக்குறான். பார்த்தாவே என்ன பண்றான்னா, என் அண்ணனை பாரு கீ கார்டை இங்கேயே வச்சுட்டு போயிட்டான், பிறகு எப்படி அவனால வேலைக்கு போக முடியும், நான் போலானா வெயில் கொளுத்துது, வெயில்ல போனேன்னா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கிடும், யாராச்சும் போனா நல்லா இருக்குமே அப்படின்னு மென் வந்து கியூவை பார்த்து பேச கியூக்கு புரியுது. சரி நானே போறேன் போதுமா அப்படின்னு இந்த கியூ பையன் வந்து ஒத்துக்கிட்டான். எப்பா போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன், இந்த கன்னத்துல கிஸ் கொடுப்பாங்களே, கிஸ் கொடுக்கும்போது ஷையா ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க உன்ன லவ் பண்றாங்கப்பா, ஒருவேளை ஷையா ஃபீல் பண்ணாட்டி அவங்க டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிட்டாங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். நீ வேணா இந்த ஃபார்முலா வந்து என் அண்ணன் கிட்ட வந்து
ஒர்க் அவுட் பண்ணி பாருப்பா, லவ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்ற மென் வேற இப்படி ஒரு ஐடியா கொடுத்து கியூ அனுப்பிவிடுறான். சரி சரி பார்த்துக்கலாம் அப்படி இந்த கியூ பையனும் இப்படிலாம் பேசிட்டு தான் போறான். அந்த பக்கம் மின்னுக்கு வந்து ஐயோ இவங்க கியூவை தூக்க தான் பிளான் போடுறாங்கன்னு அவனுக்கு மனசெல்லாம் பதறுது. என்ன பண்ணன்னு தெரியாம இருக்க இந்த நேரம் அந்த லேடியோட அசிஸ்டன்ட் இருக்காங்களே அவங்க வராங்க. வேலை பார்க்க என்னடா பண்ற அப்படி அவங்க கத்த, நான் அவங்ககிட்ட வாங்கின கடனை வந்து அடைக்கிற வரைக்கும் தானே வேலை பார்க்கணும் அப்படி மீன் கேட்க, அதெல்லாம் இல்லை வேலை பார்த்தா ஆகணும், கொடுத்தது தான் அப்படி இவங்க பேச, சரி நான் இந்த வேலையை விட்டு போலான் இருக்கேன் அப்படி மீன் வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்க, டே என்ன அசால்ட்டா பேசியிருக்க, இது ஒன் வை பார்த்துடா, வர்ற மட்டும்தான் முடியும், போகலாம் முடியாது, உனக்கு வேற வழியே இல்லை அப்படி இந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்ல, அவ்வளோதான். மின்னுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. இந்த நேரம் வேற இந்த கியூ பையன் இருக்காம்ல அவன் வேற மெசேஜ் பண்றான், டே நீ வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்க்கு வெளியே தான் வெயிட் பண்றேன், வந்து உன் கீ கார்டை வாங்கிட்டு போ அப்படின்னு இவன் மெசேஜ் பண்ண. இதை பார்த்தோன்னே அவ்வளோதான் இந்த மீன் பையன் பதறான். ஐயோ இவங்க வேற இவனை தான் தேடி இருக்காங்க, இவனே வந்து வாலண்டியரா உள்ள வரேன்னு சொல்லியிருக்கானே, எப்பா தம்பி நீ உள்ளெல்லாம் வர வேண்டாம்ப்பா, அப்படியே போயிரு, எனக்கு கீ கார்டெலாம் எதுவும் தேவையில்லை, கிளம்பி போடா போ 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 அப்படி மீன் வந்து ஏகப்பட்ட மெசேஜ் அனுப்பியிருக்கான். இவன் எதுக்கு நம்மளை துரத்துறதுக்கு வந்து இவ்வளோ மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு கியூக்கு ஒண்ணுமே புரியாம அவனும் போய்கிட்டு தான் இருக்கான். போற வழியிலேயே அந்த லேடியோட அசிஸ்டன்ட் இருக்காங்களே அவங்க எதையோ தூக்கிட்டு போயிருக்காங்க. இரு இவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படி கியூ யோசிக்கிறான். அதான் அன்னைக்கு இந்த கியூவோட அப்பா வந்து மிரட்ட வந்திருப்பாங்களே அந்த லேடியோட அசிஸ்டண்டா இவன் தானே இருந்தான். இவன் எதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்குள்ள உள்ள போறான், ஏதோ சரியில்லை, நம்ம என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு தான் ஆகும்னு கியூ என்ன பண்றான்னா அந்த அசிஸ்டன்ட் இருக்காங்களே அவங்கள ஃபாலோ பண்ணி போறான். அந்த அசிஸ்டன்ட் அவனோட கீ கார்டு யூஸ் பண்ணி உள்ள போயிட்டான். நாம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அதான் இருக்கவே இருக்கு மின்னோட ஐடி கார்டு, அது என்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு இந்த கியூ என்ன பண்றான்னா அந்த கீ கார்டை யூஸ் பண்ணி இவனும் உள்ள போயிட்டான். அவங்க எல்லாரும் என்ன பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்த கூட இந்த கியூ பை வந்து ஒட்டு கேட்டு தான் இருக்கான். அவங்க எல்லாரும் போறதை பார்த்தோன்னே மறுபடியும் இந்த கியூ பை வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கான். அவங்க ஏதோ பார்க்குள்ள போக அந்த பார்ல தான் மின்னு இருக்கான். மின்ன பார்த்தோன்னே டேய் நீங்க என்னடா பண்ற அப்படின்னு கியூ வந்து கண்ணாலேயே கேள்வி கேட்கிறான். இந்த மின் பையனா இவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி அவன் தலையை குடிஞ்சு நிக்கிறான். ஒண்ணுமே புரியல கியூக்கு. இந்த நேரம் வந்து அந்த லேடி இருக்காங்களே அதான்ப்பா அந்த கியூவோட அப்பா கூட மிரட்டிட்டு போனாங்களே அந்த லேடி, எப்பா நீயா என்னப்பா இங்கே வந்திருக்க, சரி வா ஆஃபீஸ் ரூம்ல போய் ஆறாம பேசலான்னு அந்த லேடி என்னன்னா கியூவை கூப்பிட்டு பேசி இருக்காங்க. என்னப்பா உனக்கும் உங்க அப்பாவுக்கும் வந்து ஏதாச்சும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கா, தெரியுது நீ இப்படி சுத்துறத பார்த்தாலே நல்லாவே தெரியுதுப்பா, எதிரிக்கு எதிரி ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, பேசாம நீயும் நானும் வேணாம் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம்ப்பா, நீ வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணினா எல்லா விஷயமும் ஸ்மூத்தா முடியும் அப்படின்னு இந்த லேடி வந்து ஸ்மூத்தா டீலை போட ட்ரை பண்றாங்க. அப்ப நீங்க பேசுறத பார்த்தா அந்த கேஸுக்கு பின்னாடி நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு இந்த கியூ கேட்க, சாட்சாத் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், அதுக்கு இப்ப என்னங்கிற அப்படி இந்த லேடி பேச இவங்க பேச தோரணை பார்த்தோன்னே கியூக்கு லைட்டா பதறுது. இருந்தாலும் கியூ வந்து பேச ட்ரை பண்றான். சரி இப்ப நான் வந்து உங்க கூட வந்து கோஆப்ரேட் பண்ணேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவீங்களா அப்படின்னு கியூ கேட்க, நீ நினைச்சதை விடவே அதிகமா பண்றேன், ஆனா ஒரு விஷயம், உன்னோட அப்பா இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகாத வரைக்கும் உனக்கும் நல்லது உன் அப்பாவுக்கும் நல்லது. இந்த கேஸ்ல வந்து அவர் இப்ப மட்டும் இல்லடா எப்பயுமே இன்வால்வ் ஆகவே கூடாது அப்படின்னு இந்த லேடி வந்து இவங்கிட்ட வந்து இப்படி ஒரு டீலை போட்டு இவங்கிட்ட பேசியிருக்காங்க. வெளியே இருக்கான மின்னு அவனுக்கு பதறுது. ஐயோ இந்த லேடி ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு இந்த மின்னுக்கு தான் பதறிக்கிட்டு இருக்குது. இப்படி இந்த லேடிக்கும் இந்த கியூ பையனால வந்து எல்லா விஷயமும் பேசி முடிச்ச பிறகு வேற டவுட் தான் கேட்கலாம் அப்படின்னு இந்த லேடி கேட்க, இந்த கியூ பையன் டக்குன்னு என்ன யோசித்து பாக்குறான்னா இந்த மின் பையன் வந்து இங்க வேலை பார்த்தாம்ல அதை பத்தி யோசித்து பார்த்துட்டு, ஆமா உங்க மின்னு ஒரு பையன் இருந்தாம்ல அவன் உங்ககிட்டே வேலை பார்க்குறான் அப்படின்னு கியூ கேட்க, ஓ அந்த பையனா, உனக்கு அந்த பையன் நல்லா தெரியுமா, நல்லா பழக்கமா அப்படி இந்த லேடி கேட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து கன் சுடுற சவுண்டு கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டோடனே பவர் கட் வேற ஆயிடுச்சு. அவ்வளவுதான் கியூக்கு வேற ஆல்ரெடி கன் சவுண்ட் கேட்டாலே ஒரு மாதிரி பதறும்ல, அவனுக்கு கையெல்லாம் பதறிக்கிட்டு இருக்கு. இந்த லேடி வேற என்ன ஏதுன்னு பார்த்து வரேன்னு அவங்க வெளியே போறாங்க. கஸ்டமருக்கு எதுவும் ஆகலையே அப்படி இந்த லேடி பதறிக்கிட்டு இருக்கு. ஐயோ இதுக்கு மேல நீங்க இங்க இருக்கக்கூடாது, கன் சுடுற சவுண்ட்லாம் கேட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் என்னன்னா இந்த லேடியை சேஃபா கூட்டு போயிட்டாங்க. உள்ள இருக்காங்கள கியூ அவனுக்கு பதறுது. இதுக்கு மேல இங்கே இருந்தா ஆபத்துப்பா,
வெளியே போக வேண்டியதானே. கியூ வந்து வெளியே போக அங்க வெளியே ஒரு ஆள் நிக்கிறான். அவன் என்னன்னா கியூ வந்து வெளியவே போக விட மாட்டேங்கான். கியூ அவன்கிட்ட வந்து சண்டை போடுறான். ஆனா என்ன, கியூ தோத்துட்டான். கியூ நோஞ்சாம இருக்கான். எப்படி ஜெயிக்க முடியும்? கடைசியில யாரோ வந்து கியூவை காப்பாத்துற மாதிரி இருக்கு. யார் தெரியுமா? மீன் தான் வந்து காப்பாத்துறான். ஆனா என்ன, மீனுக்கும் லைட்டா அடிபடதான் செய்யுது. என்னதான் அடிபட்டாலும் எப்படியோ சேஃபா வந்து கியூவை கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கான். கியூ என்ன சொல்றானா, டேய் இவங்க தான்டா என் அப்பா வந்து கொல்ல பாக்குறாங்க. என் அப்பா கிட்டே வந்து இவங்க தான் டீல் பேசினது. இவங்க ரொம்ப மோசமானவங்கடா. இவங்கிட்ட நீ வேலை பார்க்குற. அது மட்டும் இல்லாம இவங்க தான்டா என்னை கொலை பண்ண பாக்குறோம் செய்யுது. ஏன்டா இவங்கிட்ட நீ வேலை பார்க்குற அப்படின்னு கியூ வந்து கத்த. என்னது, நான் வேலை பார்த்தேனா? ஏ பாருடா, உன் அப்பாவோட கேஸுக்கும் இவங்களுக்கும் நல்ல வந்து சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற விஷயமே எனக்கே இன்னைக்கு தானே தெரிஞ்சு. மற்றபடி எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாம நானும் இந்த வேலையை விட்டு வர்றதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வாங்கின கடனுக்காக மட்டும்தான் இவங்களுக்கு கீழே வந்து வேலை பார்க்குறேன்டா அப்படியே மீன் என்னதான் சொன்னாலும் இந்த கியூ போய் நம்பவே மாட்டேக்கான். என்னடா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, என்னடா அப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கியூ கேட்க, இங்க பாருடா தெளிவா சொல்றேன்டா, உன்னை கிட்னாப் பண்ணி ஒரு ஆள் சொன்னாங்களே அவர்கிட்ட இருந்து காசை வாங்கினோம்ல, அந்த காசை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் இவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கினேன்டா. அந்த பணத்தை இப்ப இவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னா அதுக்கு பதிலாக நான் வேலை பார்த்தா ஆகணும். எனக்கு வேற வழியும் இல்லடா. என்ன பண்ணன்னு தெரியாம நானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நல்லா சொல்றடா கம்பி கட்டுற கதையெல்லாம் அப்படி இந்த கியூப்பை வந்து எதையுமே நம்ப மாட்டேக்கான். ஏன்டா என் கூட இத்தனை நாள் பழகிருக்கியே, என் மேல கொஞ்சம் கூட ஒரு துளி அளவு கூட உனக்கு நம்பிக்கை இல்லவே இல்லையா அப்படின்னு மீன் கேட்க, இந்த விஷயத்துக்கு கியூ வந்து ஏதாச்சும் பேசினா கூட பரவாயில்ல, பையன் ரொம்ப அமைதியா இருக்கான். அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இவன் நம்மள தானே அர்த்தம். அவ்வளவுதான். மின்னுக்கு மனசு உடஞ்சு போச்சு. அடிபட்ட காயத்துக்கு மென் இருக்காம்ல, அதான் மின்னோட தம்பி, அவன் மருந்த போட்டு இருக்கான். என்னடா உங்க கதையில வர்ற மாதிரி புல்லட்டு பாஞ்சு வரும்போது ஒருவேளை கியூவை காப்பாத்துறேன்னு நீ ஊடால பூந்து உனக்கு ஏதாச்சும் அடிபட்டு போச்சா அப்படின்னு மென் கேட்க, என்னது இவனை காப்பாத்துறதுக்கு நான் ஊடால போறதா? அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு மீன் சொல்றான். இங்க பாரு, நான்லாம் எனக்காக வந்து ஒரு ஆளை வந்து ஹையர் பண்ணினா அவங்க எனக்காக என்ன வேணா பண்ணுவாங்க, எதுவும் முதுகெல்லாம் குத்த மாட்டாங்க அப்படின்னு இந்த கியூ பையனும் டபுள் மீனிங்ல பேச, அவ்வளவுதான். மின்னுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. மின்னு வேகமா இங்கேருந்து போக, என்னடா என்ன நடக்குது, என்ன ரெண்டாவது நாள்ல வந்து ஏதாச்சும் பிரச்சனையா என்ன அப்படின்னு இந்த மென் பையன் வந்து கேட்க, ஏய் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டே ஆகணும், உங்க அண்ணன் எப்படிப்பட்டவன் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு இந்த கியூ வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்க, என் அண்ணன் தானே. இந்த கதையில ஜாக்குன்னு ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்கும், அவனை சுத்தி உள்ளவனை காப்பாத்துறதுக்காக அவன் தான் ரொம்ப காயப்படுவான். அப்படிப்பட்டவன் தான்டா என் அண்ணன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு மென் என்னன்னா அவன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து கியூவோட அப்பா தான் காட்டுறாங்க. இப்போ கியூவோட அப்பா பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. அது யாருடான்னு பார்த்தா அந்த லேடியோட அசிஸ்டண்ட். இவர் யாருன்னா போலீஸோட இன்ஃபார்மரா. என்ன ஒரு ட்விஸ்ட் பாருங்களேன். நல்ல வேலைப்பா, என் பையனுக்கு இவங்களால ஆபத்துன்னு நீ சொன்ன, அதனால தான் என் பையனை வந்து சேஃபாக காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு இவர் சொல்ல, சார் அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை சார், அஸ் ஏ இன்ஃபார்மராக நான் என்னோட வேலையை செஞ்சேன் சார். அடுத்து என்ன எவிடன்ஸ் சொன்னாலும் நான் உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன் சார். அடுத்து என்ன நான் வந்து பண்ண போகிறானோ அதே கூட உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் சார் அப்படின்னு இவர் சொல்ல, சரிப்பா இப்போ எல்லாம் சரியாக தானே போகுது அப்படின்னு இந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்குங்க. சார் எனக்கு என்னமோ சரியாக போகுதுன்னு தோணவே இல்லை. உங்கள் பையன் இருக்காங்களே, உங்கள் பையன் இன்னைக்கு என்ன தெரியாம பண்ணியிருக்கான், ஸ்ட்ரைட்டாக இந்த லேடியே மீட் பண்ண வந்திருக்கான். மீட் பண்ண வந்தவே வந்து ஏதோ டீல்லாம் பேசியிருக்கான் போல இருக்கு. ஏதோ தப்பா இருக்கு சார். அது மட்டும் இல்லாம அந்த கியூப் இருக்கான்ல, கியூ பையன் மின்ன பார்த்துட்டான். இந்த கியூ பையன் அந்த லேடி கூட பேசுறத பார்த்த உடனே மின் வேகமா போறான். எப்படியோ அவனை தடுத்துட்டேன். ஆனா இதுக்கடுத்து அந்த லேடிக்கு வந்து கியூ மேலேயும் சந்தேகம் வரும், மின் மேலேயும் சந்தேகம் வரும். இதுக்கு மேல இந்த கியூ வந்து மின் கிட்ட இருக்கிறது சரின்னு தோணல. இதனால மின்னுக்கும் கூட ஆபத்து வர வாய்ப்பு இருக்கதான் செய்யுது அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் சொல்றான். இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து என்ன பண்ணனே தெரியல. இப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் இன்ஃபார்மர் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இவர் அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இந்த மின் பையனோட வீட்டை தான் காட்டுறாங்க. டே நீ ரூம்ல போடு, நான் கீழே போய் படுக்கிறேன்னு இந்த மின் பையன் வந்து கீழே போறான். எதுக்கு நீ கீழே போற அப்படின்னு கியூ கேட்க, ஆமா நீ என்ன நம்பவே இல்லை, நம்பாத பட்சத்துக்கு நான் என்ன பண்றது, ஏதோ நான் உன்னை வந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்து டார்ச்சர் பண்ற மாதிரி தான் நீ பேசியிருக்க, நீ சேஃபா இங்கேயே இருப்பா, நான் கீழே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மின் கீழே போயிட்டான். இந்த கியூ பையனுக்கு திருப்பி அந்த கெட்ட கனவு வந்துகிட்டு இருக்கு. இந்த தடவை கனவு என்ன தெரியுமா வருது, எங்கேயோ வேகமா ஓடி போறான். ஓடி போனவனுக்கு வந்து அவங்க அம்மாவோட சடலை வந்து முன்னாடி கிடக்குது. அதை பார்த்து
பார்த்தோன்னே கியூப்பை வந்து அழுதுகிட்டு எந்திக்கிறான். பக்கத்துல மின்ன காணோம். எப்பயுமே வந்து அழுதுகிட்டு அலறிட்டு எந்திக்கும் போது எப்பயுமே மின் தானே சமாதானப்படுத்துவான். இப்போ பக்கத்துல மின் இல்லையா, மின் இது வரைக்கும் சமாதானப்படுத்த எல்லா விஷயம் யோசித்து பார்த்து இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி கதவை திறக்க அங்க ஸ்ட்ரைட்டா மின்ன நிக்கிறான். மின்ன பார்த்தோன்னே அவ்வளவுதான், ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியாம வேகமா போய் மின்ன ஹக் பண்ணிக்கிட்டான். டே, நீ அன்னைக்கு கேட்டில நான் உன்னை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு, அதை பத்தி நான் இப்ப சொல்றேன்டா. நீ கியூ வந்து ஸ்டார்ட் பண்ண. இங்க பாருடா, நீ என்னை பத்தி எப்படி புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு முக்கியம் இல்லடா. ஆனா ஒரு விஷயம்டா, நீ ஏன் கூட இருக்க. நீ ஏன் கூட இருக்கும் போது நீ எந்த விதத்துலயும் காயப்படவும் கூடாதுடா. நீ இப்படி அழுகிறது பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப வலிக்குதுடா அப்படின்னு இந்த மின்பை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உருக்கமா கியூ கிட்ட பேசியிருக்கான். கியூக்கும் என்ன தோணுதுன்னா, டே ப்ளீஸ்டா, இதுக்கு மேலே என்னோட போயிடாதா. நான் காலையில் எஞ்சி பார்க்கும்போது நீ என் பக்கத்தில் இருக்கணும்டா, நீ என் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கியூவும் மின்ன ஹக் பண்ணுறான். எப்படியோ இப்போ இந்த கியூ பையனுக்கு வந்து மின்னோட அருமை பெருமைலாம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. மின் கொஞ்சம் நல்லாவே தான் அப்படிங்கிற விஷயத்த கியூவும் புரிஞ்சுக்கிட்டான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து இந்த ஷூட்டிங் சீன் தான் காட்டுறாங்க. இந்த மின்பை வந்து நல்லா தான் நடிக்கிறான். இப்போ இதில் வந்து கன் சுடுற சீன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. மின் வந்து அப்படியே கீழே விழுக அந்த லேடி வந்து உருக்கா பேசுறாங்க. இந்த நேரம் மின்னுக்கு வந்து வீட்டில் ரிஹர்சல் பண்ணாங்களே, அதான் ஏன் வருது. டேய், நான் உன்னை வந்து எவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணுறேன், ஆனால் எதுக்காக நீ என்ன காப்பாத்தின அப்படின்னு கியூ கேட்க, ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, எந்த விதத்துலையும் உன்னை காயப்படுத்த விரும்ப மாட்டேன்னு மீன் அப்படியே உருக்காம பேச, இவன் ஷூட்டிங்னு மறந்து ரியலா பேசுறான். ஷூட்டிங்ல எல்லாருக்கும் இவனோட ஆக்டிங்லாம் பிடிச்சி போச்சு. என்னடா இது இவ்வளோ ரியலாக நடிச்சோம் அப்படி மின்னுக்கே ஒன்றும் புரியல. வீட்டில் போய் கூட அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு சாக்லேட் சாப்பிட இந்த நேரம் கியூ வந்து சாக்லேட் வேணும்னு கையை நீட்ட டக்குன்னு மின் என்ன பண்ணுறான்னா அதெல்லாம் சாப்பிட்டு அவன் கையை நீட்டியிருக்காம்ல அதில் போய் மூஞ்சி வைக்கிறான். நான் நாயை கேட்கல, பிஸ்கட்டை கேட்டேன் அப்படின்னு கியூ சொல்ல, நான் ஒன்றும் நாய் இல்லை அப்படின்னு மின் சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்கிட்ட பேசிட்டே இருக்கும் போதே யாரோ இவங்க பேசுறது வந்து கேட்குற மாதிரி இருக்கு. டக்குன்னு கியூ என்ன பண்றான்னா எதைய கொண்டு அடிக்க, அங்க இருக்கிறது யாருன்னா ஜேம்ஸ். ஏன்டா அப்படி அடிச்சு தொலைஞ்சிங்க அப்படி அவன் வேற கத்திட்டே வாரான். ஆமா, ஒண்ணுதான் கிட்னாப் பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு, நீ வீட்டுக்கு போக வேண்டியதானே, எதுக்குடா இங்கே இருக்க அப்படின்னு ஜேம்ஸ் கேட்க இவங்க சிரிக்கிறாங்க. என்னங்கடா, கிட்னாப் பண்ண வந்த இடத்துல வந்து மனசை பறி கொடுத்துட்டீங்களா, அதான் இப்படியே இருக்கீங்களா அப்படின்னு ஜேம்ஸ் வேற கேட்க, ஆனா லூசு போயிலே அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க. சரி ஏதோ ஒண்ணு, இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன்டா. உன்னை கிட்னாப் பண்ண சொல்லி ஒரு ஆள் சொன்னாம்ல, அவன் கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டானா அப்படின்னு ஜேம்ஸ் சொல்ல, அந்த விஷயம் தான் இன்னும் வந்து கன்ஃபார்மா தெரியல, அதை பத்தி இன்வெஸ்டிகேட் தானே பண்ணிருக்காங்க அப்படின்னு கியூ சொல்றான். அட போங்கடா, அரசல் பரசலமா தெரிஞ்சு போச்சுல, அவரை யாரோ கன்ஃபார்மா கொலை தாண்டா பண்ணிருக்காங்க, எனக்கு நல்லா புரியுது. அது மட்டும் இல்லாம இந்த கேஸை வந்து ரொம்ப க்ளோஸா இன்வெஸ்டிகேட் பண்றது யார் தெரியுமா, உன்னோட அப்பா தான்டா அப்படின்னு இந்த ஜேம்ஸ் போய் வந்து புட்டுன்னு ஏதோ எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி டக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் சொல்றதெல்லாம் பார்த்தோன்னே இந்த கியூ பையனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. அவன் ரொம்ப அப்செட்டாவே இருக்கான். நான் வேணா என் போனை கொடுக்கட்டுமா, உன் அப்பா கிட்ட பேசுறியா அப்படின்னு மீன் கேட்கிறான். டே, நான் ஆல்ரெடி பேச வேண்டிய எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கியூ ரொம்ப அப்செட்டாவே இருக்கான். சரி, நீ அப்செட்டா இருக்கவே கூடாது. நீ அப்செட்டா இருந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, உன் மைண்டை மாத்த என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு அவனை தீம் பார்க் கூட்டு போய் ஜோம்பி மாதிரி வேஷம் போட வச்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய், ஒருவேளை நான் ஜோம்பியம் ஆயிட்டா நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு கியூ கேட்க, அப்படிலாம் உன்னை ஆக விட மாட்டேன்டா அப்படின்னு இந்த மீன் சொல்றான். சரி, ஒருவேளை நான் சோம்பியம் ஆயிட்டேன்னா நீ என்னை விட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடி போயணும் என்ன, ஓகேவா அப்படின்னு மின் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்க, நான் மட்டும் எதுக்கு ஓடி போனோம், நீ மட்டும் என்ன சொன்ன, என் கூடவே இருப்பேன்னு சொன்னியா இல்லையா, பிறகு எதுக்கு அப்படி பேசுற அப்படின்னு கியூ கேட்குறான். இங்கே பாரு, என்னால் எந்த விதத்துலையுமே நீ கஷ்டப்படக்கூடவே கூடாது. எனக்கு என் லைஃப் கூட முக்கியம் இல்லடா, எனக்கு உன்னோட லைஃப் தான் ரொம்பவே முக்கியம். நீ எந்த விதத்துலையும் என்னால் வந்து கஷ்டப்படவே கூடாது, அதை என்னால் தாங்கிக்கிட முடியாது அப்படின்னு இந்த மீன் பையன் வந்து ரொம்ப உருக்கமா பேச, யாருடாவே நம்மளுக்காக இவ்வளோ விஷயத்தையும் பார்த்து பண்ணுறானே அப்படின்னு கியூக்கே லைட்டாக சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆயிடுச்சு. இப்படி இவங்க சென்டிமெண்ட்டாக உருக்கமாக பேசியிருக்காங்க. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்ருங்க. பாய்.